நீங்க இப்போ வந்து ஒரு தேங்காய்ல வந்துட்டு தேங்காய் எண்ணெய் ஊத்தி விளக்கு போடணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. சில பேர் சொல்லுவாங்க, இந்த தேங்காவெல்லாம் எரிக்கக்கூடாது. தேங்காய் வந்துட்டு பொருத்தி தீபம் ஏத்துனாவே அந்த இடம் கருகிரும். தேங்காவ கருக்கக்கூடாது, எலுமிச்சம்பழத்த கருக்கக்கூடாது அப்படிங்கிற நெறைய விஷயங்கள் நெறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்ப தேங்காய்ல போடுறனால தேங்காய் கருகும்ல மேம். அதனால ஏதாவது அதாவது அபசகுனம் ஏற்படுமா? காய்கள் தனி, கனிகள் தனி. இந்த காய்கள்ல எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, பூசணிக்கா, அ எலுமிச்சம்பழம், தேங்கா, பாவக்கா இதுலலாம் வந்து தீபம் இது வந்து ஒரு உயிர் பலிக்கு சமமானது. ஓ! அதனால தான் எலுமிச்சம்பழம் வந்து ராஜகனின்னு சொல்லுவாங்க. இந்த தேங்கான்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, பாரம்பரியமானது நம்மளோட குலசாமி நீங்க ஒரு இப்ப குலதெய்வம் தெரியலன்னு பிரசனம் கேட்டு வராங்க. எந்த வீட்ல சுப முகூர்த்தம் அப்படின்னு நீங்க தாம்பூலம் தரிக்கணும்னா, அதுல தேங்கா இருக்கணும். தேங்காய் அதனால முக்கியம். ஆமா. ரொம்ப தேங்கா ரொம்ப முக்கியம். ஆ, முக்கியமானது. ஆ. அப்போ அந்த தேங்காவ உடைக்கும்போது, கடன் என்ன ஒரு பெரிய பிரச்சனை தலைமறைவா இருக்கேன். நான் கடனால ஊர விட்டு ஓடி போலான்னு இருக்கேன். கடன் பிரச்சனை அதிகமா இருக்கு. மத்தவனுக்கு நான் கையெழுத்து போட்டு அவஸ்தைப்பட்டுட்டு இருக்கேன். அப்படி அந்த தேங்காவ அந்த விநாயகர் முன்னாடி உடைக்கும்போது, அந்த தடைகள் உடைய ஆரம்பிக்கும். ம். அதன் பிறகு அத பச்சரிசியில அந்த தேங்காய் வைக்கும்போது, சந்திரனோட ஆதிக்கம் ரொம்ப ஏன்னா கடன் சொல்லும்போது சந்திரனையும், கேதுவையும் தான் சொல்லுவாங்க. சந்திரன்றது அந்த தேங்காய் அந்த பச்சரிசி மேல வைக்கிறது. கேதுவோட அதிதேவதை வந்து விநாயகர். ம். அங்க 2த்தையும் இணைச்சு தீபம் ஏத்துறபோது, இவங்களுடைய கடன் பிரச்சனைக்கு உண்டான வழி என்ன செஞ்சா தீர்வு கிடைக்கும்? அதுக்கு உண்டான வேலை கிடைக்கணுமா? இல்ல அதுக்கு உண்டான பணம் வர நான் லேண்ட் வித்தா நான் இத முடிச்சுருவேன். அப்படி அந்த விஷயங்கள்ல உள்ள பிரச்சனைகள கிளியர் பண்ணி குடுப்பாங்க.